நான் போடுற வீடியோஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி ஷேர் பண்ணுறதையும் தாண்டி எனக்காக டைம் ஒதுக்கி கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குது உங்களால் முடியும்னு சொல்லி என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதையும் தாண்டி இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குனது ஜெகதீஸ்வரி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ராகி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கும் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு அதுதான் பேக் பண்ணியிருந்தேன். ராகி பூரியோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இன்றைக்கி கேரட் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். கேரட் ஜூஸ் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் புதினா இஞ்சியும் சேர்த்து போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சதும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்ட்டு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.